ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். டி2சி வேர்ல்ட் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று காண இருப்பது மருதமலை முருகன் கோயிலின் ஸ்தல வரலாறு. நவகோடி சித்தர்களில் முதன்மையானவர்கள் 14 சித்தர்கள். அதில் பாம்பாட்டி சித்தரும் ஒருவர். பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த காலம் கிபி 1200 ஆகும். கார்த்திகை மாதம் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். பாம்பை பிடிப்பது, அவற்றின் விஷத்தை சேமித்து விற்பது, இதுவே பாம்பாட்டி சித்தரின் தொழில். இவர் விஷமுறிவு மூலிகைகளைப் பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார். ஒருமுறை மருதமலை அடிவாரம் வந்தபோது பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்தவர்கள், மலை மேலே நவரத்தின மாணிக்கம் கல் உடைய நாகசர்ப்பம் உள்ளது எனவும், இந்த பாம்பை பிடித்தால் கோடீஸ்வரனாகி விடலாம் என்றும் ஆசை கூற, பாம்பாட்டி சித்தருக்கும் ஆசை ஏற்பட்டு மருதமலை ஏறி மாணிக்கக் கல் உடைய பாம்பை தேடினார். அப்போது திடீரென பலத்த சிரிப்பொலி கேட்க திரும்பினார். அங்கே மிக பிரகாசமான ஒளியோடு சாட்டைமுனி சித்தர் நின்றார். இங்கு எதை தேடுகிறீர்கள் என்று வினவினார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், நான் நவரத்ன பாம்பை பிடிக்க வந்தேன், அதை காணவில்லை என்றார். இதை கேட்ட சாட்டைமுனி சித்தர், நவரத்ன பாம்பை உனக்குள் நீயே வைத்துக் கொண்டு வெளியே தேடுகின்றாயா? இது பயனற்ற செயல் அல்லவா என்று கேட்டார். மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு. ஆனால் யாரும் அதை அறிவதில்லை. அதனால் வெளியில் தெரியும் இந்த பாம்பை தேடுவதை விட்டுவிட்டு இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்றார். அப்படியா என்றவாறே வியந்து சாட்டமுனி சித்தரை நோக்கி, எமக்கு அதை காண அருள்வீரா என கேட்க, குண்டலினி, கூடு விட்டு கூடு பாய்தல், பிராயணமப் பயிற்சி ஆகியவற்றை பாம்பாட்டி சித்தருக்கு சாட்டைமுனி சித்தர் சொல்லிக் கொடுத்தார். எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டி சித்தர் காலில் விழுந்து வணங்கினார். சாட்டைமுனி சித்தர் அருள் புரிந்துவிட்டு மறைந்தார். பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் மருதமலையில் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தம் அளித்து சர்ப்ப ரூபத்தில் காட்சி கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு. மருதமலை முருகர் சன்னதிக்கு சித்தர் குகைக்கும் வழி உள்ளதாகவும், அதன் வழியே பாம்பாட்டி சித்தர் தினமும் முருகப்பெருமானை தரிசிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார் என்றும், இந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கிறது. 2 கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். தலைக்கு பின்புறம் குடுமி உள்ளது. காலில் தண்டை அணிந்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தனக்காப்பு என 3 வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார். விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும், கிருத்திகை தைப்பூசம் நாட்களில் தங்க கவசமும் அணிகிறார். அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுதபாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும். அப்போது ஆபரணம், கிரீடம் என எதுவும் இல்லாமல் வேட்டி மட்டும் அணிவிக்கின்றனர். அருணகிரியாரால் பாடப்பெற்ற இவர் இத்தலத்தை 7ஆம் படை வீடாகவும் கூறுகிறார்கள். பேரூர் புராணம் கொங்கு நாட்டில் அமைந்துள்ள வெள்ளையங்கிரி மலை, நீலிமலை மற்றும் மருதமலை ஆகியவற்றை முறையே சிவன், பார்வதி மற்றும் சுப்பிரமணியரின் வெளிப்பாடுகளாகவும், 3 மலைகளும் சோமாஸ்கந்தத்தின் வடிவில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடுகிறது. முருகப்பெருமானே மலை ரூபத்தில் காட்சி அளிக்கிறார் என்பது ஐதீகம். இத்திருத்தலத்தில் 2 முருகன் சன்னதிகள் உள்ளன. இத்திருத்தலம் முருகப்பெருமானின் 7வது படை வீடாக கருதப்படுகிறது. ஆதி மூலவரும் வள்ளி தெய்வானையும் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார்கள். இத்திருத்தலம் பேரூர் புராணத்தில், ஸ்கந்த புராணத்திலும் முருகப்பெருமானால் சம்காரம் செய்யப்பட்ட சூரபத்மனின் காலகட்டத்திற்கு முந்தையது என்றும், திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் அறியப்படுகிறது.
இத்திருத்தலத்தின் மூலவருக்கு வலதுபுறம் மற்றொரு மூலவர் சன்னதி அமைந்துள்ளது. இது ஆதிமூலவர் சந்நிதி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சந்நிதியில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார். சுயம்பு வடிவான வள்ளி அன்னையின் திருவுருவம் தெய்வானையின் திருவுருவத்தை விட உயரமாக அமைந்துள்ளது. பஞ்ச விருட்ச பஞ்சமுக விநாயகர் சந்நிதியில் இத்தலத்தில் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இத்திருத்தலத்தில் சில காலம் தங்கியிருந்து தவம் செய்ததாகவும் மூலிகை ஆராய்ச்சிகள் செய்ததாகவும் அறியப்படுகிறது. அதற்கு சான்றாக முருகன் சன்னதிக்கு வலதுபுறம் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த குகை அமைந்துள்ளது. மருதமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 741 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. 873 படிகள் ஏறி மருதமலை முருகன் சந்நிதியை அடையலாம். முற்காலத்திலிருந்து இன்று வரை இந்த நடைபாதை வழியாக தான் பக்தர்கள் காவடிகள் சுமந்து வந்து மருதாச்சலமூர்த்தியை தரிசிக்கின்றனர். இந்த மலைப்பாதையில் படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் தான் தோன்றி பிள்ளையார் அருள் பாலிக்கிறார். மலை கோயிலுக்கு படிவழியாக செல்லும் பக்தர்கள் மட்டுமே இவரை வணங்கி செல்கிறார்கள். வாகனத்தில் செல்பவர்கள் இவரை வணங்காமல் சென்று விடுகிறார்கள். வாகனத்தில் வந்தாலும் அடிவாரத்தில் இவரை வணங்கிய பிறகே செல்ல வேண்டும் என்பது நியதி. தான் தோன்றி பிள்ளையார் மலை அடிவாரத்தில் உடல் இல்லாமல் யானைத்தலை மட்டும் உள்ள சுயம்பு விநாயகர் சன்னதி உள்ளது. இவர் மலையில் உள்ள முருகன் சந்நிதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி பக்தர்களுக்கு வழிகாட்டுவது போல் காட்சி தருகிறார். சுயம்பு மூர்த்தியாக இருப்பதால் தான் தோன்றி பிள்ளையார் என்றும் அழைக்கப்படுகிறார். அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மற்றொரு விநாயகர் சந்நிதியும் அமைந்துள்ளது. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே இந்த விநாயகருக்கு பூஜை நடக்கிறது. முருகனுக்கு உகந்த நாட்களான கிருத்திகை, சஷ்டி, விஷாகம் மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இவரை தம்பிக்கு உகந்த பிள்ளையார் என்றும் அழைக்கிறார்கள். மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்க செல்பவர்கள் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். ஆதிமூலவர் சன்னதி மலைப்பாதை வந்தடையும் சந்நிதியே பழமையான மருதாச்சலமூர்த்தி சன்னதியாகும். அதனாலேயே இது ஆதி மூலஸ்தனம் என்று அழைக்கப்படுகிறது. இவருக்கு முதல் பூஜை செய்த பிறகே தண்டாயுதபாணிக்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த சன்னதியில் உள்ள பாம்பாட்டி சித்தர் குகைக்கு ஒரு சுரங்கப்பாதை உள்ளதாகவும் அதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் முருகனை வந்து தரிசனம் செய்தார் என்றும் கூறப்படுகிறது. முருகனின் திருவுருவத்திற்கு பின்புறம் பாறையில் பிளவு இருப்பதை காணலாம். வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியராக அருள் புரியும் சுயம்பு வடிவில் விளங்கும் முருகப்பெருமானின் இந்த சன்னதியில் வள்ளி அன்னையின் திருவுருவம் தெய்வானையின் திருவுருவத்தை விட உயரமாக அமைந்துள்ளது. பஞ்ச விருட்ச பஞ்சமுக விநாயகர் ஆதிமூலவர் சன்னதி முன் மண்டபத்திற்கு தண்டாயுதபாணி சந்நிதி மண்டபத்திற்கும் இடையே பஞ்ச விருட்ச பஞ்சமுக விநாயகர் சந்நிதி அமைந்துள்ளது. பொதுவாக அரச மரத்தடியில் காணப்படும் விநாயகர் இங்கு அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என 5 மரங்களுக்கு அடியில் 5 முகங்களுடன் அமைந்துள்ளது. இத்தலத்தில் மட்டுமே காணப்படும் சிறப்பாகும். காவடி சுமந்து மலை மீது ஏறி வரும் பக்தர்கள் தங்கள் காவடி மட்டுமின்றி தங்கள் வேண்டுதல்களையும் இந்த பஞ்ச விருட்ச பஞ்சமுக விநாயகரிடம் இறக்கி வைக்க எண்ணியதெல்லாம் ஈடேறும் என்பது ஐதீகம். இந்த விநாயகரை தரிசித்த பிறகே தண்டாயுதபாணி சந்நிதிக்கு செல்ல வேண்டும். பாம்பாட்டி சித்தர் சந்நிதி ஆதிமூலவர் சன்னதிக்கு பின்புறம் உள்ள படிகளில் இறங்கி சென்றால் வலதுபுறம் சப்தகன்னியர் சன்னதி உள்ளது. அதை தாண்டி மீண்டும் சென்றால் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகை மலைப்பாறைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. இங்கு வலது கையில் மகுடி, இடது கையில் தடியுடன் பாம்பாட்டி சித்தர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பாறையில் நாக வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு நாகத்தின் வடிவில் முருகன் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி தந்தார் என்பதால் இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து பூஜைகள் செய்யப்படுகின்றன. முருகனுக்கு பூஜை முடிந்ததும் சித்தருக்கும் பூஜை செய்யப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் தற்போதும் இங்கு முருகனுக்கு அர்த்தஜாம பூஜை செய்வதாக ஐதீகம். தினமும் இவரது சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து விடுகிறார்கள். மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குமாம். சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகிக்கிறார் என்பது ஐதீகம். நாகத்தின் பின்புறம் சிவன், கணபதி, அம்பிகை திருவுருவ பீடங்கள் அமைந்துள்ளன.
பொதுவாக முருகன்தான் சிவன், அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார். இந்த பீடத்தில் விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சியளிப்பது சிறப்பானதாகும். கோபுரத்திற்கு நேரெதிரே மூலவருக்கு முன்பாக கல்லால் ஆன கொடிமரம், அடிபாகத்தில் ஆமை வடிவமும், அதன் மேல் அமைந்துள்ள பெரிய மயில்முக குத்து விளக்கும், வெண்கலக் கொடிமரமும், தனி மண்டபத்தில் மயில் வாகனமும் காணப்படுகின்றன. மூலவர் சன்னதிக்கு முன் அழகிய முன்மண்டபம் தூண்களுடன் அமைந்துள்ளது. அதில் வரதராஜ பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. அர்த்த மண்டபத்தில் கருவறையில் நுழைவாயிலும் இடப்புறம் விநாயகரும் வலப்புறம் வீரபத்திரரும் எழுந்தருளியுள்ளனர். நுழைவாயில் மேற்புறத்தில் ராசி கட்டடம் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. பிரகார சுற்றுப்பாதையில் மூலவருக்கு வலதுபுறம் நந்திதேவர் மற்றும் சண்டிகேஸ்வரர், பட்டீஸ்வரர் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். இடதுபுறம் நந்தியுடன் மரகதாம்பிகை தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார். மரகதாம்பிகை சன்னதிக்கு எதிரே வெளி மண்டபத்தில் நவகிரகங்கள் சந்நிதி அமைந்துள்ளது. மேலும் கோஷ்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. பிரகாரத்தை வலம் வந்து துவாரபாலகர்களை கடந்து உள்ளே சென்றால் பட்டீஸ்வர மரகதாம்பிகை சன்னதிக்கு நடுவில் பாம்பாட்டி சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவர் 5 அடி உயரத்தில் காலில் தண்டையணிந்து சிரசில் குடுமியுடன் வலது கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி 2 கரங்களுடன் பழனி முருகனைப் போலவே தண்டாயுதமணியாக காட்சியளிக்கிறார். இந்த மூலவர் சிவன், பார்வதி சன்னதிகளுக்கு நடுவே இருப்பதால் சோமாஸ்கந்த அமைப்பு எனப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் இத்திருத்தலத்தில் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமியை பட்டீஸ்வர மற்றும் மரகதாம்பிகை நடுவில் சோமாஸ்வரராக அமைந்துள்ளார். இத்தல விருட்சம் மருதமரம். தீர்த்தம் மருத தீர்த்தம். இக்கோயிலின் அமைவிடம் கோவைக்கு மேற்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது மருதமலை திருக்கோயில். அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர் பன்னாட்டு விமான நிலையம், ரயில் நிலையம் கோவை மத்திய ரயில் நிலையம், பேருந்து நிலையம் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம். கோயில் காலை 5:30 மணி முதல் 1 மணி வரையும், மதியம் 2 முதல் 8:30 மணி வரையும் திறந்திருக்கும்.